ராபிடோக்காரன் உங்க ஆட்டோ தேவையில்லை அவனே ஒரு ஈவி ஆட்டோ ஒரு முடிச்சு போட்டு வண்டி கொண்டு வந்துட்டான். 12 மணி நேரம் ஓட்ட வைக்கிறான். ஆட்டோவுக்கு சவாரியே கிடையாது சிட்டியில். ஊபர்காரன் என்ன பண்ணியிருக்காங்க, ஓன் கம்பெனி ஓட்டின கார் சவாரி மொத்தத்தையும் அவனுடைய 5000 வேகனாக இருக்கு மாற்றிட்டான். கிலோமீட்டர் 10 ரூபா போகுது. இதை பண்ணி முடிச்சிட்டாங்க. ஓலாக்காரன் என்ன பண்ண போறான்னா, வர ஜனவரி 10ஆம் தேதிக்கு மேலே அவனுடைய ஈவி 2 வீலர்களை கொண்டாந்து ஓலா 2 வீலர் கொண்டாந்து 2000 வண்டி இறக்குறான். அந்த வண்டி கம்பெனி பேரையே மாற்றான். ஓலா கம்பெனி மாற்றி பேர் ஓலாக்கார அரசாங்கம் கொடுத்துருக்கு. அந்த பர்மிஷனோட உள்ள இப்போ சரி ஓலா ஊபர் ராபிடோ போட்டுக்காரன் அவனுடைய ஈவி வண்டி 2000 வண்டி உள்ள கொண்டு வரான். லோடு வண்டிகளை ஈவி ஆட்டோவாக மாற்றான். லோடு வண்டிகளை நம்ம இன்னைக்கு போராடலன்னா என்ன தெரியாதுன்னா, இது நம்மளை எல்லாரும் இப்போ வெளியில் நடப்பான். 4 நிறுவனங்களும் நம்ம தேவை கிடையாது. வெளியில போகணும் மயமா சொல்றான். நேரடியாகவே சொல்லுவான். ஜனவரி மாசம் ஊபர்காரனுக்கு அவனுக்கு தேவையான கார் கிடைச்சிச்சு. 5000 வண்டி வச்சுக்கிட்டான். நெக்ஸ்ட் ஒரு கம்பெனி ஜனவரி 10ஆம் தேதியிலிருந்து ஒரு 3000 வண்டி கொடுத்தான். 8000 வண்டி அவனுக்கு தேவையான வண்டி கிடைச்சிச்சு. 24 மணி நேரம் ஆப்ரேட் பண்ண போறான். ராபிடோக்காரனை பொறுத்த வரைக்கும் பைக் ஆக்சுவலாக டெவலப் ஆகிட்டான். ஆட்டோ கஸ்டமர்லாம் பைக் மாற்றிட்டான். கொஞ்சம் பேர் நல்ல குடும்ப பொம்பளைங்களா இருப்பாங்க, நான் பைக்கில் போக மாட்டேன் ஆட்டோவில் போறேன் அப்படின்னு. அவங்களுக்காக 2000 வண்டி டெவலப் பண்றான். ஆல்ரெடி 310 வண்டி வந்துச்சு. இன்னொரு 2000 வண்டி வரப்போகுது. ஓலாக்காரன் அவன் பைக்கெல்லாம் இறக்கி விடுறான், விற்காத வண்டியெல்லாம். அப்போ ஆட்டோ காட்டு வச்சு ஓட்டுறவன் போர்ட்டரில் லோடு வரனால எங்க போவான். நம்மளெல்லாம் வெளியில் அனுப்பி டிரைவராக மாற்ற பார்க்குறான். டிரைவர் ஆகணும், அவனுக்கு தேவை டிரைவர் தான். எப்படி டிரைவராக நம்ம மாறுவோம்னா, இப்போ 5000 வண்டி ஊபரில் கார் ஓடுது, எங்கே வந்தாங்களாம் நம்மள மாதிரி இருந்தால் அழிஞ்சு போனவன் தான். போர்ட்டரில் ராபிடோவில் ஒரு 300 ஈவி ஆட்டோ ஓடுது, அவங்களாம் எங்கே வந்தாங்க நம்மள மாதிரி வச்சு வண்டி வச்சு இந்த காப்பீட்டில் அழிஞ்சு போனது. அவங்களாம் தான் போய் ஓட்டிருக்காங்க. தயவுசெய்து சூழ்நிலை புரிஞ்சுக்குங்க. இதுக்கப்புறமா நம்மளால போராடாமல் இருக்க முடியாது. போராடுறதுக்கு வர வழியும் கிடையாது, வாய்ப்பும் கிடையாது. வர டிசம்பர் 10ஆம் தேதி எந்த வித வேலை இருந்தாலும் சூழ்நிலை இருந்தாலும் நம்ம தொழிலை காப்பாற்றிக்கிறதுக்கு தயவுசெய்து வந்து சேரும். நம்ம வாழ்வாதாரத்தை காப்பாற்றிட்டு வந்து சேரும். இந்த காப்பீடு நம்ம தான் வெளியில் வந்துட்டு மற்ற இனி வெறிமாநிலத்துக்காரங்க கொண்டு காப்பீடு நம்ம வண்டியில் போட்டு நம்மளால உட்காந்து வேடிக்கை தான் பார்க்கணும். இதுக்கு இந்த தமிழக அரசுடைய போக்குவரத்து உத்தரவு இந்த காப்பீடு பைக் டாக்ஸி அனுமதி இல்லை. அப்போ கடை பண்ண தேவையில்லை, பதிவுகள் பண்ணணுமா இல்லையா? அனுமதி இல்லாத ஒரு விஷயம் இப்படி ஒரு ஆப்ல ஆப்ரேட் பண்றாங்க. அப்போ எந்த அளவுக்கு லஞ்சம் கொடுக்குறாங்க. ஒரு ப்ராஸ்டியூட் அந்த மாதிரி ஒரு ஆப்ல வச்சு வெளிப்படையாக நடத்த முடியுமா? கஞ்சா விற்கிறத நடத்த முடியுமா? சொல்லுங்க. அப்படின்னு இந்த மாதிரி விற்கிறத நடத்த முடியுமா? ஆனா இதை இவ்வளவு மிகப்பெரிய சட்ட விரோதம், ப்ராஸ்டியூட்டை விட மிகப்பெரிய சட்ட விரோதம் பைக் டாக்ஸி. இதை இப்படி வெளிப்படையாக நடத்துறாங்கன்னா இதுல எவ்வளவு லஞ்சம் வாங்குறாரு பாருங்க. பணம் தான் கொடுக்கக்கூடாது. பைக் டாக்ஸில போனா சேர்த்து போனா இன்சூரன்ஸ் கிளைம் கிடைக்காதுன்னு ஒரு போக்குவரத்து அமைச்சர் விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறாரு. லஞ்சம் இத்தனை லட்சம் பேர் பாதிக்கப்படுறாங்க. ஆட்டோ ஓடுறவங்க 2 லட்சம் பேர் நடுத்தல நிற்கான். கார் ஓடுறவங்க 1 லட்சம் பேர் 1 லட்சம் பேர் இருக்கான். போர்ட்டரில் ஓடுறவங்க 50,000 பேர் நிற்கான். கவலையே கிடையாது. செத்து போங்கடா. இல்ல கார்பரேட் அவங்க வண்டி வாங்கினால அதுக்கு போய் நீங்க போய் டிரைவர் மாதிரி இவங்க சொல்ல வரதா. இன்னைக்கு 30,000 போட்டு ஆட்டோ பின்னாடி ஓட்டிட்டு இருக்கான். அதை நாளைக்கு இன்னும் எல்லாரும் டிரைவர்களாக போனோடனே 10,000 ரூபாய் ஸ்டென்னா ஓட்டுனா வெளில போடுறான். தொழில கையகப்படுத்திட்டான். கஸ்டமர் எல்லாம் கையில் இருக்கிறான். எந்த கஸ்டமர் ஆட்டோ ரோட்ல வந்து கேட்கறான், கால் டாக்ஸி வந்து கை காட்டியாரம் போட்டு வந்து ஸ்டாண்ட்ல கேட்டு லோடு வண்டி கூட்டு போறான். எல்லாம் அவங்க கையில் இருக்கிறான். நீ தேவையில்ல வெளியில போடுறதா அவங்க குறிக்கும். அப்புறம் மாநில தவறு பண்ணால் இறக்குவாங்க. தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. டிசம்பர் 10ஆம் தேதி எந்த வித காழ்ப்புணர்ச்சி இல்லாம நம்மளை காப்பாத்திக்க, நம்ம தொழிலை காப்பாற்ற, நம்மளோட குடும்ப சூழ்நிலையை புரிஞ்சு தயவு செய்து அன்னைக்கு ஒரு நாள் வாகனம் ஓட்டத்தை தவிர்த்துட்டு, வாகனமும் ஓடாது காலையிலேருந்து நைட் வரைக்கும் வாகனம் ஓட்டுறதை விட்டுட்டு தயவு செய்து இந்த போராட்டத்துக்கு எல்லாரும் வந்து கலந்துக்குங்க. மிக தாழ்மையாக கேட்கணும். அதை விட முக்கியமாக ஏதாவது ஒரு தொழிற்சங்கத்தில் சேருங்க. அப்பதான் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வருவோம். ஒரு போராட்டம் முன்னெடுத்தாங்கன்னா தெரியும். நான் இணையர்கள் தொழிற்சங்கத்தில் இருக்கேன். அதுமாதிரி கிளினிக்ஸ் இருக்கு, உரிமை குரலுக்கு உதவுங்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஏகப்பட்ட தொழிற்சங்கம் இருக்கு. அவங்களுடைய கோரிக்கைகளை பார்த்துக்குங்க. பைக் டாக்ஸி ஒழிக்கிறது, கார்பரேட்டுடைய சொந்த வாகனங்களை இங்கே ஓட்டக்கூடாது, ஆட்டோ கட்டணத்தை விட 20% கார் கட்டணம் நிர்ணயம் பண்றது, இந்த மாதிரி கோரிக்கைகள் இதான் பார்த்து எந்த தொழிற்சங்கமாக இருந்தாலும் சரி தனியாக இருக்காது பேசி நம்ம தொழிலை பாதுகாக்கிறதுக்காக தொழிலை பாதுகாக்கிறதுக்கு வந்தே தேரக்கூடிய நிலைமையில வந்து சரி வேற வழி கிடையாது. பாருங்க, நான் டெய்லி செய்ய மாட்டேன். பாதியை சொல்லி சுற்றிட்டு இருந்தேன்.